கப் தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சாச்சு. நான் ஒரு குழிக்கரண்டியில் மாவை எடுத்து எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறேங்க. டக்குன்னு ஊற்றிட்டு எடுத்துடணும். மாவு அப்படியே வேறு பக்கமாக போகும், டிசைனாக வருங்க. அப்பம் நமக்கு வட்டமான அப்பம் வேணும்னா வேகமாக மாவை ஊற்றி நம்ம எடுத்துடணும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த அப்பம் வெந்துடும். அதை திருப்பி போட்டு எடுத்துடலாம். முகில் இதை கட் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறாரு. அப்பம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. ரொம்ப சூடாக இருக்குது, தொட முடியல அவருக்கு. வாங்க நம்ம இப்போ கடைசியாக போட்ட அப்பத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப